ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மை தெரியாமலே இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான பொறுப்பாக. நெட்வொர்க்கு பிஸி, நோ சிக்னல், இதெல்லாம் அந்த மூக்கு சப்பிய மூக்கு உள்ள ஒரு ஒயர் பேருன்னு தோணுது. அதான் நெட்வொர்க்கு பிஸி. எவனி மூக்கு சப்பிய மூக்குலேருந்து காற்று வெளியில் வந்தோன்னு தான் நெட்வொர்க்கு வேலை செய்யும். நம்முடைய அமைதியையும் பொறுமையையும் சோதிக்க வேண்டியே சில ஓநாய்கள் கிளம்பி இந்த கூகுளை போலே செயல்பட தொடங்கிட்டாங்க. வாட்ஸ்அப்லேயும் பின் நம்பர் தரது, ஓடிபி அனுப்புறது. கூகுள் எவ்வாறு செயல்படுகிறதோ அதே போன்று செயல்பட தொடங்கிவிட்டார்கள் இந்த ஓநாய்கள். கூகுளில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜெமினி ஒழுங்காக வேலை செய்யாமல் அதை தடை பண்ணுவதற்கும் இந்த புறம்போக்கு நாதாரிகள் தாங்க காரணம். என் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணும்போது சொல்லுவாங்க, உங்களுடைய நெட்வொர்க்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது கால் வரலன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நானும் சொன்னேன், இல்லை அது வோடாஃபோன் கேர் சரியில்லையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே பின்னால் இருந்து விளையாடியதெல்லாம் மூக்கு சப்பமாயிடுவாங்க. மூக்குக்குள்ளோடி 2 அந்த கொக்கியை போட்டு மேப்படை இழுத்து கட்டுனா தான் என்ன செய்யணும் தெரியுமா, இந்த வேலையெல்லாம் சரி பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்குறது என்னன்னு சொன்னால், உங்கள் கண்ணுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தான் தெரியுது? உங்கள் கண்ணுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியுது? நாங்கள் ஒன்றுமே பார்க்க முடியலைன்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வெற்றியின் ரகசியம் இந்த ஜெபமாலை தான் பாருங்க. ரோசரி, இந்த ரோசரி ஜெபமாலை தான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். பார்த்துடுங்க. இந்த ஜெபமாலையை டெய்லி ஜெபிக்கும் போது நம்முடைய கண்களுக்கு வித்தியாசமான ஒரு பவர் கிடைக்கும். பார்த்துடுங்க. இந்த ஜெபமாலையில் பெரிய ஒரு அற்புத சக்தி இருக்குது. பார்த்துங்க. இந்த சக்தியை உணரும் போது நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாக்கியதை கண்டுபிடிக்கலாம். பார்த்துடுங்க. பக்தியோடு நம்மளுடைய இறைவனை வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய மன வலிமையும் மன ஏக்கங்களையும் கண்டிப்பாக உயர்த்தி வைக்குங்க. இது நான் எப்படி இருந்தேன்னா, எனக்கு ஒரு தைரியமும் இல்லைன்னா இதுக்கு முன்னே என்ன சீனா அழிச்சணுன்னே யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னு தெரியுமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி வழியில் செல்லியாலே நம்ம ரகசியங்களை எல்லாம் சொல்லிட்டு என்ன எப்படா தூக்கி போடலான்னு நினைப்பேன். ஆனால் முடியாது. ஏன்னா அந்த ஜெபமாலைனா கூட இருக்கும் வரை என்னை எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ பவர் இருக்குது இந்த ஜெபமாலையில். இந்த பவர் தான் என்னை இவ்வளோ தூரம் வலிமையோட ஒவ்வொரு சம்பவங்களையும் உணர்ந்து நான் உங்கள் முன்பு கூறுகிறேன் என்றால் இந்த ஜெபமாலை தாங்க. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த நாட்டோடையும் பகைமை கிடையாது. எனக்கு எதுவுமே எதிரிகள் கிடையாதுங்க. நான் எல்லாரையுமே நேசிப்பவள், அன்பான குணம் உடையவள். ஆனால் எனக்கு ஐடியா நான் இப்போ என்னுடைய நம்பர் அடித்தோடனே என்ன செய்ய இன்ஸ்டால் ஆகும். அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் என்னுடைய நம்பரை எடுத்து வச்சு அது அந்த நாய்கள் விளையாடுதுன்னு சொன்னால் அது நம்ம உலகத்துக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இப்படி சம்பவிக்கும். யாருமே தெரியாமலே இருப்பாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு சொல்லி நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணும்போது என்ன செய்கிறோம், அவங்களுடைய சாஃப்ட்வேரை என்ன செய்யாங்க நம்ம சிஸ்டத்துக்கு அனுப்பிவாங்க. இதை நிறைய பேர் தெரிஞ்சு தான் ஆகணும். அதுக்கு வேண்டிய இந்த பதிவுங்க. வேறு தான் அவங்கள குறையாக கூறியதில்லை. எதுக்கு இப்படி தப்பு செய்யணும்? நான் 3 வருஷத்தை வேலையை மெனக்கட்டாக இந்த சர்ச்சிங்கில் இறங்கியிருக்கேன். 3 வருஷத்துக்கு வேலைக்கு அந்த நாட்டுக்காரங்க எனக்கு 10 கோடி ரூபா நஷ்டம் எடுத்து தரணும். இதுக்கு முன்னாடி நாகர்கோவில் சைபர் கிரைமுக்கு போகும்போது அப்படி தான் அவங்க விசாரிக்க கேட்பாங்க தெரியுமா, எல்லா எவிடன்ஸோட ப்ரூஃபோடு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எனக்கு 98439742 அந்த 04 அந்த நம்பர் இருந்துச்சு தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காலே கட் ஆகிட்டு அதில் உள்ள பேலன்ஸ் எல்லாம் அவனோட பாக்கிய உள்ளே போயிட்டு அந்த மூக்கு உள்ள அந்த பேலன்ஸ் எல்லாம் போயிட்டு உடனே நான் திருப்பியும் அதை ரீசார்ஜ் பண்ணி அப்புறமா அவங்கள்ட்ட போனேன். பார்த்துடுங்க. ஒரு சகோதரி என்னை பார்ப்பதற்காக இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பார்த்துடுங்க. அவங்க சொன்னதுன்னா, உங்கள் ஃபோனில் நான் கால் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு ரிங்கே ஆக மாட்டேங்குது, கால் ஆகவே மாட்டேங்குது, உங்கள் சிம் ஒர்க் ஆகலை, 2222ன்னு சவுண்டு மட்டும் வருது, ஒர்க்கே ஆகலைன்னு. இப்போ நானே என்ன செஞ்சேன்னா என்னுடைய சிம்மில் இருந்து அடுத்து அடித்து பார்க்குறேன், நோ நெட்வொர்க் கனெக்ஷன் வருது. பார்த்துடுங்க. நம்ம பின்னாடி இருந்து அவனோட என்ன விளையாட்டு? நான் அவனுக்கு யார், மாமனா மச்சானா? மானம் கெட்ட பாயிலுவான். மானம் வெக்கம் சூடு சொரணை நாணம் இதெல்லாம் உண்டுன்னு சொன்னால் இப்பொழுதே என்னை சிம்மை விட்டு வெளியேறும். நாதாரி ஊதாரி நாத்தம் பிடிச்ச பயிரோட என்னுடைய சிம்மில் இனி விளையாடாதுங்க. புரியுதா? எல்லாரும் ஒவ்வொரு சிம் கார்டு வச்சு தான் ஒவ்வொரு காரியங்களும் செய்ய வேண்டியது. அந்த சிம்மில் நீங்கள் விளையாடியது வாட்ஸ்அப் ஃபைல்ஸ் அனுப்பியது, வாட்ஸ்அப்பில் ஃபைல்ஸ் அனுப்பியது
குழி தோண்டி உள்ளே போய் நுழைஞ்சிருக்கிற. உன் அப்பா வீட்டு சொத்து இல்லை நாங்கள் வளரியோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கை முறைகளை இப்படி தான் நாங்கள் வாழியோம். நீ எங்கள் சிம்மோலையெல்லாம் திருடி சிம்மோலில் விளையாடியது உனக்கு என்ன தேவை இருக்குது? நேரடியாக என்கிட்ட வந்து விளையாட, நேரடியாக என்ன தேடி வாட. இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனை ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வந்துடும் பார்த்துடுங்க. அடுத்து இவர் வாட்ஸ்அப்பில் இவர் செக்யூரிட்டி கோட் சேஞ்ச் வித் அந்த நேம் அந்த அவங்க சேஞ்ச் பண்ணியாங்களா என்ற செக்யூரிட்டி கோடை. வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புனா டபுள் ஆரோ வரும் பார்த்துடுங்க. டபுள் ரெண்டு இடத்துக்காகவும் அந்த ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் ஃபில் ஆகணுன்னா இங்கே வந்து வாட்ஸ்அப் வேலையை செய்யாத. அங்கே மெமரியில் ஃபோட்டோஸ் நிறைய ஆகணும், இங்கே வாட்ஸ்அப்லேயே அங்கே வேலை செய்யாது. எந்த ஃபைல்ஸ் இங்கே வேலை செய்யாது. இங்கே பாருங்க, வாட்ஸ்அப்பில் ஹாய் அந்த மெசேஜ் மட்டும்தான் எனக்கு செய்யும், வெளில தெரியும். ஹாய் தேங்க்யூ அதெல்லாம் பெரிய பெரிய மெசேஜாக வெளில தெரியும் வாட்ஸ்அப்பில். யூடியூப்பில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அதில் வந்து யார் பண்ணியாச்சுன்னா மேலே இந்த பாக்ஸ் கீழே கீழே ஓடி வந்துடும். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகனா கேலரி வேலை செய்யட்டும் ஓகே தான். வாட்ஸ்அப் வேலை செய்யறது தடவை இங்கே இது. உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடச்ச உடனே இந்த சப்ப முக்கம் செய்ய வேலை என்னன்னு பார்த்துடுங்க. முதல்ல நான் இப்போ ஒரு கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது என்ன செய்யணும் தெரியுமா? கீழே வருது பார்த்தீங்களா? மொபைல் நெட்வொர்க் நாட் அவைலபிள். முதல்ல செய்கிற வேலை இது. அவங்க புரியுதா? வேறு அந்த நம்பர்கள் தெரியாண்டான்னு சொல்லி கைனால் மறைச்சி வச்சுருக்கேன். முதல்ல இதுவோ செய்கிற அந்த சப்ப முகம் செய்கிற வேலை என்ன தெரியுமா? நம்ம நம்பர் கிடச்ச உடனே சிக்னலை குறைக்கிறது, மொபைல் நெட்வொர்க்கை என்ன செய்கிறது அப்படியே லோ பண்ணுறது. ஃபாதர் நம்ம போடிய லைக் எல்லாம் வேலை செய்யலப்பா. 18 ஆக வேண்டிய 17 ஆகுதப்பா. ஃபாதர் நம்ம போடிய லைக் எல்லாம் வேலை செய்யலப்பா. பாரு ஆனா நீர் போய் பார்த்துட்டு வந்தது பிறகு சமூக வலைத்தளங்களில் நாம் பதிவிடும் பதிவுகள் உன்னிப்பாக கவனிக்கப்படும் மக்களால். ஏனென்றால் உண்மை தவிர பொய்யான கருத்துக்களை நாம் வெளியிடக்கூடாது. இது வந்து முற்றிலும் உண்மையான கருத்துக்கள். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது எந்த குழப்போ கோல்மால்ஸோ ஒன்றும் இல்லை பார்த்துடுங்க. இதை வந்து அனைவரும் மற்றவங்களும் ஷேர் பண்ணலாம் பார்த்துடுங்க. என்னால் வந்து ஒரு ஆள் என்கொயரி வந்தால் என்னால் என்ன செய்ய முடியும், இதை வந்து நிரூபிக்க முடியும் என்னால். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.